அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா வசமா நம்ம விஜய் கிட்ட மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. விஜய் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கி வந்து இருக்கிறாங்க. ஆனா ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரேணுகாவை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொன்னதும் ராஜேஸ்வரிக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படியாவது ரேணுகா விஜயோட வீட்டில் இருக்காளா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. பிளான் போடுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடியை வர வச்சு விஜயோட வீட்டுல ரேணுகா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட காமிக்கிறாங்க. காமிக்கிறது மட்டும் இல்லாம இந்த போட்டோவை நீ வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டியா, இந்த போட்டோல இருக்கிறவங்க மட்டும் அந்த வீட்டுல இருந்தா வீடியோவாவோ இல்ல போட்டோவாவா கொண்டு வா, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. அந்த லேடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. பட் ஆனா விஜய் மல்லி ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல இப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி போறது ரொம்பவே ஒரு பெரிய தப்பான விஷயம் அப்படின்றத வந்து இப்பதான் அந்த லேடி தெரிஞ்சுக்குவாங்க. சோ யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள போயிட்டு திடீர்னு ரேணுகா இருக்கிற ரூமை வந்து ஓபன் பண்ணா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, கண்டிப்பா இவ வந்து ஒரு திருடி ஒரு கிரிமினல் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சோ நான் கணக்கெடுக்கிறவங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட சொல்றாங்க. மனோகரம் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதாவது கணக்கெடுக்க வந்தவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு மனோகர். இதெல்லாம் வந்து கண்டிப்பா அன்னபூர்ணி இருந்திருந்தா மனோகரை நிறைய திட்டிருப்பாங்க. மனோகர் வந்து இப்ப ஜூஸ் எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல அந்த லேடி பாத்தீங்கன்னா ரேணுகா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வசமா நம்ம விஜய் கிட்ட மாட்ட போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.